கோயம்புத்தூர் வெள்ளையங்காடு சேர்ந்த பையன் அப்பா வந்து எஸ்ஐயாக இருக்கார். டெய்லியும் புல்லட்ஸ்லாம் வேலைக்கு போகிறார். 8வது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துறாரு. 10th 12th நல்லா படுறா, நான் உனக்கு புல்லட் பிடிக்கும் தெரியும், நான் ரெடி பண்ணி தரேன் அம்மா சொல்கிறாங்க. அது வரைக்கும் சுமாராக படித்த பையன் அதில் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டான் பைக் பிடிக்கிறேன்னு. 10th படிக்கும்போதே பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு உண்டியில் காசு சேர்த்து வச்சுருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வியூஸ் போகல, ஸ்டாப் பண்ணிடுறாரு. 2020 புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாரு. அதில் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ போட சொல்லிட்டு ஏதாவது ஒரு பைக் சம்மந்தமான வீடியோ எடுத்து டெய்லியும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வருது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, டெய்லி நம்ம ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி எடிட் பண்ணி ஏதாவது வீடியோ போட்டுன்னு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வருது. அப்பாவோட போலீஸ் வேலை வருது. அம்மா சொல்கிறாங்க இந்த வேலை செய்யடான்ட்டாங்க. இல்லைப்பா, எனக்கு பிடிச்ச வேலை தான் செய்ய போகிறேன், நான் பைக் ஓட்டி யூடியூப்பில் வீடியோ போடப்போன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கோயம்புத்தூர்லேருந்து லடாக் போகிறாரு. லடாக் போகும்போது 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து ரிட்டர்ன் திரும்பி வரும்போது 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்குது. முயற்சி பண்ணால் வெற்றி அடையணும்னு சொல்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது டிடிஎஃப் வாசுதேவன் அவர்கள் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.